first invite Mogan Kumar. Yeah. So Mogan, you can unmute, and I'm going to give you the permission to unmute. Okay. So Mogan, yes, welcome to the Hall of Fame, and you can quickly share what is the result that you achieved, and after that, இது எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு you can explain the journey. I want you to be like ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா யூ கேன் இன்ட்ரடியூஸ் அபவுட் யுவர் செல்ஃப், யூ கேன் ஷேர் வாட் இஸ் த ரிசல்ட்ஸ் தட் யூ அச்சீவ்ட். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஜாயினிங் எதுக்காக கம்யூனிட்டி ஜாயின் பண்ணீங்க, தென் பிஃபோர் ஜாயினிங் த கம்யூனிட்டி வாட் இஸ் யுவர் சேலஞ்சஸ், ஆஃப்டர் ஜாயினிங் த கம்யூனிட்டி ஹவு யூ ஓவர் கம் த சேலஞ்சஸ், அண்ட் வாட் ஆர் த 3 ஸ்பெசிஃபிக் திங்ஸ் தட் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ் கம்யூனிட்டி தட் யூ அப்ளைட் அண்ட் வாட் ஹெல்ப் யூ டு கெட் ரிசல்ட்ஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் கோ ஆன் அண்ட் ஆன். எஸ், கோ ஃபார் இட். வெல்கம் டு த ஹால் ஆஃப் ஃபேம், Mogan. எஸ், கோ ஃபார் இட். Yes, Dr. Karna, how are you? Yes, I'm doing great, ma. Yes, go for it. ஓகே, குட் ஈவினிங் டீம். நான் வந்து மோகன் குமார், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இப்போ நான் ரீசெண்டாக வந்து ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகியிருக்கேன், என்டிடி டேட்டா அப்படிங்கிற ஒரு கம்பெனியில். வித் ப்ரீவியஸ் சேலரி கம்பேர் பண்ணும்போது 31% ஹைக் எனக்கு. ஆக்சுவலி நான் வந்து இந்த கம்யூனிட்டி எப்படி before we begin, everybody type congrats Mogan in the chat box. Let's receive the love and yeah, get started. Yes, go for it, Mogan. You'll be receiving the love. Yes. Okay, thank you. இந்த கம்யூனிட்டியில் எப்படி நான் ஃபஸ்ட் ஜாயின் பண்ணேன்னா, டிசம்பர் மந்தில் வந்து லாஸ்ட்டாக என்னோட ப்ரீவியஸ் ஒர்க்லேருந்து ரிலீவ் ஆனேன். தென் வந்து அது வந்து ஒரு லோ இன்கம் ரோல் அண்டு லோ க்ரோத் ரோல்னு கூட சொல்லலாம். அதில் வந்து நான் 2 years ஒர்க் பண்ணிவிட்டு சர்வை பண்ணி, பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இது வந்து நம்ம ஒர்க் அவுட் ஆகாது, நம்ம கெரியர் டெவலப் பண்ணணும்னா இது வந்து நமக்கு பேஸ் கிடையாது. ஸோ வந்து நம்ம ரிலீவ் ஆகிட்டு வேறு எது மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் ஒன்று ஜாயின் பண்ணி படிச்சிருந்தேன் அந்த டைமில். அப்புறம் வந்து நான் ரிலீவ் ஆனதுக்கப்புறம் பிஃபோர் ஜாயினிங் த கம்யூனிட்டி. எஸ், பிஃபோர் ஜாயினிங் கம்யூனிட்டி. பட் அந்த கோர்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து மெடிக்கல் கோடிங் கோர்ஸ்ன்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ரேண்டமாக ஒரு யூடியூப் வீடியோ பார்க்கும்போது கருணா சார் உங்களோட அந்த ஆட் பார்த்தேன். சரி, நம்ம மாஸ்டர் கிளாஸ் தானே, அட்டன் பண்ணி பார்ப்போம், ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணேன். அந்த கிளாஸ் முடிக்கும்போது எனக்கு தெரிஞ்சது இது நான் எடுத்துக்கிட்டே ஆகணும், நம்மளோட கெரியருக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டு. எப்படியா இருந்தாலும் அந்த டைமில் வந்து என்கிட்ட அமௌண்ட் எல்லாமே இல்லை. என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட வாங்கி தான் நான் வந்து அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணேன். லாஸ்ட் 15 minutes டைம் கொடுத்துருப்பீங்க. அந்த டைமில் வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒரு 5 minutes இருக்கும்போது கால் பண்ணி எனக்கு இது அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு போட்டுட்டான். அப்போ நான் உடனே ஜாயின் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி January 12 I think 12 or 11 ஜாயின் பண்ண கம்யூனிட்டியில். அதுக்கப்புறம் என்னடா ஒர்க்கு கூட இல்லை, நமக்கு அவசரப்பட்டு ஜாயின் பண்ணிட்டோமோ, இதுக்கு எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லி சில ஸ்டார்டிங்கில் ட்ரபிள் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாமே நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சேலரி டபுளிங் மாடல் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை நம்ம கோ த்ரூ பண்ணும்போது தெரிஞ்சுது. ஃபஸ்ட் நம்ம கிளாரிட்டி கிவ்ஸ் பவர்னு நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க. அந்த கிளாரிட்டியை கொண்டு வந்தேன். எப்படின்னா நம்ம என்னவாகணும் அப்படின்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணேன். நம்ம எந்த இடத்துக்கு போகணும், என்ன ரோல் நமக்கு வேணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு பழைய ப்ரீவியஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ண ரோலுக்கும் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. அது நமக்கு வேணாம், இதுதான் டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று எடுத்து படிச்சிருக்கோம், அதில் தான் போகணும்னு நினச்சிட்டு அதான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்தேன். கிளாரிட்டி அது எனக்கு கிடைச்சது. வெரி குட். ஸோ உங்களுக்கு அதாவது நீங்கள் ஆல்ரெடி பழைய இருந்த ரோல்லே வந்துட்டு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, பட் ஆனால் யூ டிசைடட் நாட் டு கோ, அந்த டெம்ப்டேஷன் அவாய்ட் பண்ணிட்டீங்க. வெரி குட். ஓகே, சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த நியூ ரோலுக்கு தான் போகணும், நம்ம இதுதான் ஆசைப்பட்டோம், இதுதான் அந்த கிளாரிட்டி எனக்கு இருந்தனால கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, இதில் தான் போகணும்னு சொல்லி கிளியராக இருந்தேன். வெரி குட். தென் வந்து நான் ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஒன்று கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கு ஒரு 65,000 அமௌண்ட் பே பண்ணி எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க, அதை நம்ம கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணோம்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்க்காக. வெரி குட். இந்த புதுசாக போகிற ரோல் டொமைனுக்காக ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்க்காக ஒரு சர்டிஃபிகேஷன் மாதிரி. வெரி குட். அது கம்ப்ளீட் பண்ணேன். இதெல்லாம் எடுக்கும்போது நமக்கு அடிக்கடி மைண்டில் பேக் ஆஃப் த மைண்ட் ரன்னிங் ஓடிட்டே இருக்கும். நம்ம போகிற பார்த்து கரெக்டான சூஸ் பண்ணியிருக்குமா. அப்போல்லாம் எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் சீக்ரெட்டு, அதுக்கப்புறம் இந்த கோல் கார்டு, டைரி ரீட் பண்ணுறது. என்னதான் நம்ம நெகட்டிவாக இருந்தாலுமே அதெல்லாம் பார்க்கும்போது சில பாசிட்டிவான தாட்ஸ் நம்ம இன்னர் மைண்டில் ஓடிட்டு தான் இருக்கும். ஓகே. தென் அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணேன், இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகலை. என்னோட உங்களோட வந்துட்டு என்ன ப்ராசஸ் எது உங்களுக்கு? எஸ், அதை நான் சொல்லி ஆகணும். ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு நினச்சிட்டு நௌக்கரியில் அப்ளை பண்ணியிருப்பேன். பட் எதுவும் இன்டர்வியூ காலே வராது. அப்போ என்னடா அதுன்னு பார்க்கும்போது நம்ம கம்யூனிட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இன்டர்வியூ மேக்னெட்டிக் லிங்க்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ சீக்ரெட் ஒன்று இருக்குது.
அது நான் குணாலோட வீடியோ நான் உங்களோட வாட்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே எனக்கு நான் இப்போ ஒர்க் ஜாயின் பண்ணிட்டேன். இன்னைக்கு கூட எனக்கு ஒரு கால் வந்துட்டு இருக்கு, இன்டர்வியூ இருக்கு, வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த அதாவது அந்த வீடியோ வாட்ச் பண்ணி என்னோட ப்ரொஃபைல் எல்லாமே அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இப்போ வரைக்கும் கால் வந்துட்டு இருக்கு. பெர் டே ஸ்டார்ட் பண்ணி 1 வீக்லயே ஒரு நாளைக்கு ஒரு 5 கால் 10 கால் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. வெரி குட். பட் வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைதான் சொன்னதுக்கப்புறம் சரி எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது நாங்களை கான்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறையா ரெக்ரூட்டர் சைட்லேருந்து கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அதை ஃபாலோ பண்ணேன். அந்த இன்டர்வியூ சீக்ரெட் வர வைக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. ஐ திங்க் நம்ம ஸ்கில்ல கரெக்டாக வந்துட்டு ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா யூல் பி கெட்டிங் லாட் ஆஃப் இன்டர்வியூ கால்ஸ். வெரி குட். அதுக்கப்புறம் இன்டர்வியூ கால் வந்துச்சு. தென் என்னோட கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணேன். இன்டர்வியூ கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தேன். ஒரு 10 or 12 கம்பெனிஸ் பக்கம் கொடுத்துருப்பேன். அதில் ஒரு 4 கம்பெனிஸ் செலக்ட் ஆனேன். என்னோடது வந்து மீதி பேலன்ஸ் எல்லாம் என்னோட பேக்ரவுண்ட், அதாவது டிகிரி வந்து லைஃப் சயின்ஸ் கிடையாதுங்கிறதுனால அதில் செலக்ட் ஆகலை. ஒரு 4 கம்பெனியில் செலக்ட் ஆகிருப்பேன். அதில் வந்து ஒன்றில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா என்னோட பேக்ரவுண்ட் டிகிரி வந்து லைஃப் சயின்ஸ் கிடையாது, நான் லைஃப் சயின்ஸுங்கிறனால லாஸ்ட்டில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணுற டைம் நான் உங்களுக்கு கால் பண்ணி கூட கேட்டிருப்பேன். இன்னர் சர்க்கிள் காலில் கூட கேட்டிருந்தீங்கல்ல, ஐ திங்க் எனக்கு டிகிரி இல்லாததுனால ரிஜெக்ட் பண்ணுறாங்க, நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகே காட் இட் சார். நம்பர் ஓகே பர்ஃபெக்ட். அதை கூட கேட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க இந்த கம்பெனியில் என்ன வேறு நிறைய கம்பெனி இருக்குது, அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லைன்னு சொன்னீங்க. சரி, எனக்கு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு. அந்த வேர்ட்ஸ் நீங்கள் சொன்னது எனக்கு ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. நான் வந்து அப்போ வரைக்கும் அதை பற்றி யோசிக்கவே கிடையாது. என்னடா அது லாஸ்ட் மினிட்ல ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணும்போது இப்படி சொல்லிட்டாங்களே, அந்த தாட் மட்டும் தான் ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ நீங்கள் கொடுத்த அந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தென் வந்து அதுக்கப்புறம் ஒரு 3 கம்பெனிஸ் பிளேஸ் ஆனேன். அதில் வந்து சென்னையில் ஒரு கம்பெனி, கோயம்புத்தூரில் 2 கம்பெனிஸ். அதில் வந்து பெஸ்ட்டாக பார்க்கும்போது இப்போ நான் ஜாயின் பண்ணியிருக்க கம்பெனி, அதுவும் நான் நினச்ச மாதிரி ஸ்பெஷாலிட்டிலே கிடச்சி. அந்த லைஃப் சயின்சஸ் டிகிரி இருக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவ் நாட் ஆஸ்ட். இல்லை, அது வந்து சில கம்பெனிஸில் கேட்குறாங்க. சில கம்பெனிஸில் வந்து வேறு லைஃப் சயின்ஸ் இருந்தாலுமே, நான் லைஃப் சயின்ஸ் இருந்தாலுமே அந்த சர்டிஃபிகேஷன் முடிச்சனால சில கம்பெனிஸில் எடுத்துக்கிறாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் ரெண்டுமே பார்க்குறாங்க. சர்டிஃபிகேஷன் வேணும், லைஃப் சயின்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே கேட்குறாங்க சார். இப்போ நீங்க அதனால கம்பெனில எப்படி டிசைட் பண்ணாங்க? how they decided to hire you? அங்க வந்து நான் லைஃப் சயின்ஸா இருந்தாலுமே சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களே, அதை வச்சு அதை பேஸ் பண்ணி இப்போ எடுத்திருக்காங்க சார். யா வெரி குட். அமேசிங். தென் வந்து இப்போ நல்லா போயிட்டு இருக்கு சார். இப்போ ஒரு 1 வீக் நீங்க ஜாயின் பண்ணி லாஸ்ட் வீக் ஜாயின் பண்ணேன் சார். லாஸ்ட் வீக் ஜாயினிங் ப்ராசஸ், இந்த ஆஃபர் லெட்டர் ரிலீஸிங்ல கொஞ்சம் டைம், ஒரு 5 days பக்கம் டைம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் ஜாயின் பண்ணியிருக்கேன். வெரி குட். ஓகே தான் சார். ஸோ இப்போ இருந்த ரோல் விட்டு வேற ரோல் ஜாயின் பண்ணீங்க. அந்த நியூ ரோல்ல பார்த்தீங்கன்னா யூ காட் 40% ஹைக். எஸ் சார், 31% 31% ஹைக். அமேசிங். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ நாளில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்க. அவ்வளோ நாள் நடந்ததா, லேட் ஆகிடுதா, இல்லை சீக்கிரம் நடந்ததா? வாட் ஹேப்பன்? இல்லை, ஆக்சுவலாக நான் சர்டிஃபிகேஷன் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. என்னோட அகாடமி சைட்லேருந்து கொஞ்சம் டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து 1 month டைம் எடுத்துருச்சு. இன்டர்வியூ டைம் வர்றதுக்கும் ஃப்ரெஷர்ஸை எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப டைம் எடுக்கல சார். வித்தின் 1 or 2 monthsக்குள்ளே க்ராக் பண்ணியாச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சதாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு கிளாரிட்டி இல்லாட்டி நான் வந்து எந்த லைனில் போயிருப்பேன் எனக்கே தெரியாது. ஸோ வந்து அந்த இதில் பார்க்கும்போது ஆஃபர் லெட்டர் நிறைய ரிஜெக்ட் ஏதாவது எனக்கு வந்த பழைய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய ரிஜெக்ட் பண்ணீங்க. அந்த கிளாரிட்டி இருந்ததுனால தான் ரிஜெக்ட் பண்ண முடிஞ்சது. இல்லைனா மேபி அந்த லைனில் கூட இருந்திருப்பீங்க. எஸ் சார், ஏதோ ஒரு வேலைக்கு போனால் போகுது அப்படிங்கிற தாட்டில் நம்ம போயிருப்போம் இதுக்கு முன்னாடி. அப்போது அந்த கிளாரிட்டி இருக்குங்காட்டிக்கு தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம், ஃபிக்ஸ் பண்ணதில் தான் போகணும்னு சொல்லி போக முடிஞ்சது. அந்த வகையில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ யூ ஆர் ஹாப்பி அபவுட் யுவர் கரண்ட் ரோல் அண்ட் கரண்ட் ஜாப், கரண்ட் சேலரி? ஹாப்பி தான் சார். ஆக்சுவலாக வந்து என்னோட சேலரி பற்றி சொல்லணும்னா, நான் முன்னாடி ப்ரீவியஸ் ஒர்க் பண்ண ஒரு ரோலுக்கும் இப்போ ஒர்க் பண்ணுற ரோலுக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டுங்கிறனால அதை வந்து இப்போது இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ வந்து ஃப்ரெஷராக தான் கன்சிடர் பண்ணுவாங்கங்கிறனால அதை விட நான் கொஞ்சம் இப்போ ஜாஸ்தியாக தான் வாங்குறேங்கிறனாலையும் ஹாப்பியாக தான் இருக்குது. ஃபியூச்சர்லேயும் இதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து போகும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக பார்க்கலாம். அமேசிங். யா தட்ஸ் இட். ஐ திங்க் புது ரோல் சேஞ்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த 30% ஹைக் வாங்குறது இட்ஸ் வெரி குட் ஒன். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா கம்மியான போய் சேலரி ஜாயின் பண்ணுவாங்க, இல்லை அதே சேலரி ஜாயின் பண்ணுவாங்க. அண்ட் வாட் யூ டிட் வாஸ் குட். ஐ திங்க் 30% ஹைக். ஆல்வேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு, வேல்யூ நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்வேஸ் யூ கேன் கம் அண்ட் ஹையர் சேலரி. இட்ஸ் ஜஸ்ட் a matter of time, I would say. Yes sir. Amazing. So my question is, what might have happened if you have not joined the community? Like imagine இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இல்லை, imagine you have not met me. என்ன நடந்திருக்கும், எங்க இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? Like be practical. அதாவது இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியில் நான் ஜாயின் பண்ணாமல் போயிருந்தா எங்கே இருந்திருப்பீங்க கேட்குறேன். அதான் சார், நான் ஆக்சுவலாக ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்திருப்பேன். எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் போதும் இதுதான் அப்படின்னு இல்லாமல் கிடைச்ச வேலைக்கு போயிட்டு அதை பற்றி ஒரு நாலேஜ் இல்லாமல் அப்படியே போயிருக்குன்னு எனக்கு தோணுது இப்போ.
ஆனால் இதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா என்ன தோணுதுன்னா, இவ்வளோ இருக்கான். நான் வந்து கம்யூனிட்டி மெம்பர்ஸே பார்க்கும்போது தெரியுது, அவங்கள்ட்டே கனெக்ட் பண்ணும்போது தெரியுது. ஒர்க்குங்கிறது வந்து ஏதோ ஒரு வேலையை பார்க்குறது இல்லை, அதில் ஹைக்கு இவ்வளோ விஷயம் இருக்குங்கிறது எனக்கு இவ்வளோ தெரியுது. இப்போ அந்த ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிற வேர்டு இப்போ தான் கேள்விப்படுறேன். அதை கம்பெனியில் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகும், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தா நான் வந்து ஏதோ ஒரு சாதாரண ஒரு வேலையில் போயிட்டு கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு அப்படியே இருந்திருப்பேன்னு தோணுது. ஸோ இதை ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நம்மளோட கெரியர் எப்படி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுங்கிறத பேஸ் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணிகிட்டே வரேன். காட் இட். ஸோ நீங்கள் நினைக்கிறப்போ சார் ஜாயின் பண்ணுறப்போ டவுட் இருந்துக்குள்ள, ஒரு என்னடா அது 10,000 இருக்குது, நம்ம வேலையில் வேறு இல்லை, இது இன்வெஸ்ட் பண்ணலாமா? அது வந்துட்டு ஹவு டிட் யூ ஓவர் கம் தட்? லைக் ஹேவ் யூ லைக் அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? வாட் யூ ஃபெல்ட் அபவுட் தட்? ஆர் யூ ஹாப்பி? கண்டிப்பாக யூ மேக் கண்டிப்பாக சார், சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண ஒரு 1 or 3 days அந்த சேலரி டபுளிங் மாடல் எடுக்கும்போது எனக்கு பேக் ஆஃப் த மைண்ட் ஓட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வேற வேலையை விட்டுட்டோம், அவசரப்பட்டு நான் ஜாயின் பண்ணிட்டோமோ, இருக்கிற காசை வாங்கி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி ரிட்டர்ன் பண்ண போகிறோம், அடுத்த ஜாப்க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற தாட் ஓடிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதை கோ த்ரூ பண்ண தான் ஆரம்பிச்சது. அந்த கோல் கார்டு, ஸ்ட்ரேஞ்சர் சீக்ரெட் அதெல்லாம் நம்ம கேட்கும்போது தான் கொஞ்சம் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் நம்மளால முடியும், நமக்கு என்ன வேணுங்கிறது நம்ம நிரந்தரமாக இருக்கும், ஸ்டெடியாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு அந்த தாட் அப்போ தான் கிடைக்க ஆரம்பிச்சிது. தென் வந்து நான் ரிசல்ட்ஸு படிப்படியாக பார்க்க ஆரம்பித்தேன். இன்டர்வியூ கால்ஸாக இருக்கட்டும், தென் அப்புறம் ஒவ்வொரு இதுலேயுமே என்ன நானே புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சொல்லப்போனால் முன்னாடி ப்ரீவியஸாக இருந்ததுக்கும் நம்மளை இப்போ ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கும் சேஞ்சஸ் என்கிட்டயே பார்க்க முடிஞ்சது. நிறைய விஷயம் லேர்ன் பண்ண முடிஞ்சது இந்த கம்யூனிட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறமா. Amazing. Thank you, Morgan. My last question that I want to ask you is, what are the top 3 things that you learned from the community or learned from me that is that you implemented that is giving you results? Top 3 things. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிளாரிட்டி சார். கிளாரிட்டி கிவ்ஸ் பவர். அந்த ஒரு வேர்டு வந்து கண்டிப்பாக என்னோட இதை வந்து மாற்றிச்சு. சொல்ல போனால் கம்ப்ளீட்டாக நான் வந்து மாற்றினது அந்த வேர்டு தான் சார். Very good. Code of honor. Amazing. Second. Then how you நீங்க ஒரு கோட் சொல்வீங்க சார். How you do everything is how you do everything. Yes sir. அந்த விஷயம் வந்து நான் முன்னாடி இருந்ததை விட இப்போ நான் வந்து ரொம்ப ஃபாலோ பண்றேன், கொஞ்சம் வேல்யூவும் பண்றேன் அந்த வேர்டு. வெரி குட். ஒரு விஷயத்துல நம்ம வந்து நல்லா இல்லை அப்படின்னா அது மற்ற விஷயத்துல இம்பாக்ட் பண்ணாதுன்னு நினைப்போம், பட் ஆனால் அது டைரக்டா இம்பாக்ட் பண்ணணும், நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பா சார். ஓகே, நம்பர் 3. தென் கோல் கார்டுங்கிறது வந்து இப்போ நம்ம எப்படி சொல்றது, ஃபிசிக்கலாக இல்லாமல் மென்டலாகவும் நம்மளை வந்து ப்ரோக்ராம் பண்ணுது சார். நம்ம கண்ணால் பார்க்குறோம் சரி, அது இல்லாமல் நம்ம மைண்ட்லேயும் நம்ம பார்க்கும்போது ரீட் பண்ணும்போது ஆழமாக பதியுது. அது பேக்கப் த மைண்டில் நம்ம ஓடிட்டே இருக்கு. அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்கும் போது கோல் கார்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற கோல் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது கெரியர் ஆகட்டும், வேறு ஏதோ ஆகட்டும், என்னவா இருந்தாலுமே கோலுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறத ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். டோட்டலாக சொல்ல போனால் இந்த கம்யூனிட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு புது இதாக நான் பார்க்குறேன். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு வர்றேன். கம்ப்ளீட்டாக இம்ப்ரூவ் ஆகலை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆகிட்டு இருக்கேன். இன்னும் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் ஹால் ஆஃப் ஃபேம் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ராப்ரனர் ஃபினிஷ் ஆகணும்னு நினைக்கல. என்னோட ஃபெசிலிட்டேட்டர் விஜயகுமார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் அந்த டைமில். அதை சொல்லி ஆகணும், அவருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அந்த டைமில். அப்புறம் இவ்வளோ சீக்கிரம் ஹால் ஆஃப் ஃபேம் வாங்குவேன்னு நினைக்கவே இல்லை. நீங்கள் அந்த டைம்லேயே சொல்லியிருந்தீங்க, இன்ட்ராப்ரனர் அவார்டு வாங்கும்போது நெக்ஸ்ட் மீட்டிங் வந்து ஹால் ஆஃப் ஃபேமாக தான் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க. அது இவ்வளோ குயிக் டைமில் நடந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். Amazing. Can't wait to give you the award on stage in the upcoming event. So you can get your tickets later. So we'll announce the tickets. Yeah. Amazing. Good, Morgan. Thank you so much. And my final thing also that I want to ask is, in case guys, in case if you're watching this on YouTube or if you're a community member, you can share what is the top 3 takeaways that you get from Morgan's story. And also in case if you're not a part of our community, just I'll drop a link in the description box. You can join the community and get started on this. Yeah. So Morgan, what is that you want to say to people who are not a part of our community? Like what would you recommend? இப்போ என்னோட கிளாஸ்ல படிச்சவங்ககிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன் சார். என்னோட அகாடமியில் போய் ஜாயின் பண்ணணும்னு சொன்னேன். இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் கிளாஸ் இருக்குது, சேலரி மாஸ்டர் கிளாஸ் இருக்குது, அதில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதில் தான் எனக்கு இந்த சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறது, ரெசியூமே பில்ட் பண்ணுறது, அவங்களுக்கு கூட நான் ஹெல்ப் பண்ணுவேன் சார். சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறது வந்து ரெசியூமே மேக் பண்ணி தரது வந்து அவங்க வந்து எப்படி கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்குலாம் எப்படி தெரியும்னு சொல்லி கேட்கும்போது நான் இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் காமிச்சிருக்கேன். நீங்கள் இப்போ லாஸ்ட் டைம் தமிழ் இன்னோவேட்டர் ரிட்ரீட்ஸில் காமிச்சிங்களா, ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு, நிறைய பேர் அவார்டு வாங்கினது. இவங்கெல்லாம் இந்த கம்யூனிட்டியில் இருந்து வந்து ஹால் ஆஃப் ஃபேம் ஆகி இந்த மாதிரி சேலரி எவ்வளோ % ஹைக் வாங்கியிருக்காங்க சொல்லி அந்த நம்மளோட இதை பற்றி சொல்லுவோம் சார். அவங்களும் இப்படியெல்லாம் ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஆச்சரியமாக பார்த்தாங்க சார். வெரி குட். அமேசிங். குட் மோகன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட் யூ டூ. அண்ட் கைஸ், people who are listening to Mohan right now, just
அவர் சொல்கிறத மட்டும் கவனிக்காதீங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் டேக்கிங் நோட்ஸ், ரீட் பிட்வீன் த லைன்ஸ் ஆன் வாட் இஸ் த இன்டென்ட் தட் ஹி ஹேஸ், வாட் இஸ் த எனர்ஜி தட் ஹி ஸ்பீக்ஸ், அண்ட் ஜஸ்ட் நோட் டவுன் யுவர் டாப் 3 takeaways. Okay, like what is the one takeaway from Morgan's interview? Just type in the chat box. I want to read few comments before we move to the next. Yeah, thank you so much, Morgan. So what you do, and congrats. Let's meet in the event, and I can't wait to give you the award on stage. Yes, amazing. Thank you sir, eagerly waiting sir. Thank you so much, Morgan. Yes, amazing. Sir, once again, clarity gives power. அந்த வேர்ட் வந்து ரொம்பவே மேட்ச்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். Thank you. Yes, amazing. Thank you so much, Morgan. And let's take a snap before you move. Yes sir. I will just give the heart symbol. Okay, amazing. Thank you, Morgan. I have taken a snap. I will share it across. Yes, thank you sir. Thank you so much.